ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த தீபாவளி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால நம்ம கோயில்பட்டி பக்கத்தில் கெச்சிலாபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்டோட தோட்டம் ஒன்று இருக்குது. இந்த தோட்டத்தில் வச்சு நாங்கள் சமைக்க போகிறோம். சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு ஒரு வித்தியாசமாக ஃபன் பண்ணலான்னு இருக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் எல்லாமே அதை தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கிணத்துல குளிக்கலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு எட்டி பார்க்குறேன். ஒரு பாம்பு ஒன்று இருக்குது, வாங்க காட்டுறேன். சரியான பாம்பு. நல்ல வேலை, கிணத்துல குளிக்கலாம்னு நினச்சோம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்புன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு வந்து எல்லா ஜாமானுமே வந்து நம்ம எடுத்தாச்சு. சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ஆய் சொல்லுங்கள். சமைக்கிற மூடில் எல்லாம் இறங்கிட்டாங்க. சரி, நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க முன்னாடியே சொல்லிடுங்க. என்னென்ன செய்ய போகிறீங்க? சிக்கன் கிரேவி, வேறு சிக்கன் கிரேவி, அதுக்கு அடுத்து மீன் கட்லெட், ஃபிஷ் கட்லெட்டு. சரி, வேறு கட்லெட்டியா? சரி, அது ஃபிஷ் கட்லெட். நாங்கள் அப்படி தான் பேசுவோம். சரி, அப்படிதான் நான் சொல்லுவேன். சரி, வேறு மீன் அடியே ஃப்ரை பண்ணிட வேண்டிய ஃபிஷ் ஃப்ரை. சரி, மீனை தான் ஃப்ரை பண்ணுவாங்க, ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ண மாட்டோம். சரி, நான் அப்படியே ஒரு குழியில் போட்டுட்டு தீபாவளி செலிப்ரேஷன் ஆரம்பிப்போம். பத்தி எடுத்து வச்சுட்டீங்களா? பத்தியா வேட்டு போட
இருக்குது. வந்து குளிக்க போகிறோம். காஸ்டியூம் எல்லாமே மாற்றி நாங்கள் வந்து இப்போ ரெடி ஆகிட்டோம். பம்பு செட்டில் வந்து தண்ணி எப்படி வந்து குடிச்சாங்க சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரியல. யோ யோ டைவ் அடிக்கவா? தலையில தான் டைவ் அடிக்கணும். இல்லை இது ஆகாது, அதுக்குள்ளே போகணும் நீங்கள். இன்னும் கொஞ்சம் வராதா மேலே வர? அவ்வளோதான் வருமா? இந்த நெட்டி ஏன் கட்டினீங்கன்னு அவர் கேட்டார். அப்போ இது எதுக்கு? ஓகே, இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி பம்பு செட்டில் எல்லாம் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையாக வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். குளிச்சாச்சு. கண்ணு செவக்க வந்து குளிச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் குளிச்சு. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கூட ஒரு குளியல் போடலான்னு தான் பார்க்குறேன். கிளைமேட் வேறு கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்கிறனால மழை பெஞ்சால் பேசாமல் மழையிலையும் குளிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து சமையல் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வயிறு ரொம்ப பசிக்குது. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல தீபாவளி எதுவுமா. சரி சமையல் பண்ணிவிட்டு வாழை இலையில சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து எடுக்க போகிறேன். சரி ரைட்டு, அப்படியே டக்குன்னு எடு. இப்போ இது என்னதுயா? கட்லெட் ரெடியாக இருக்கு. முன்னாடி உள்ள ஓ, கட்லெட்டுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பா அது? ஆமாம். வச்சுருக்கீங்களா? மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருக்காங்க. இல்லை மாப்பிள்ள, நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இப்போ வந்து மீன் கட்லெட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. உள்ள ஸ்டஃப் வந்து பசங்க எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த முட்டையை வெளியில் எடுங்க. சரி ரைட்டு, கரு முட்டையோட எடுத்து போடுறாரு. இந்த எல்லோ கருவை எடுத்துட்டோம். எடுத்தாவிட்டு ஒயிட் கரு மட்டும்தான் இருக்குது. இதை வந்து ரஸ்க்கு பொடியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு இதை பொரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஷ் கட்லெட் வந்து ரெடி ஆயிடும். ஓ, இவ்வளோதான் அப்படிதானே? ஆமாம், இவ்வளோதாங்கிறது வந்து இன்னும் இதில் வேலை இருக்குது. இதில் கரெக்டான பொசிஷனில் வந்து நம்ம எடுக்கணும். ஓ சரி சரி, ஓகேவா? இந்த மறுபடி பண்ணுறாப்புல பாருங்கள். அது மட்டும் சொன்னோன்னா அடிவில் கலங்குது. அவனா தான் நினைக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டே இருக்கோம். மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பம்பு செட்டெல்லாம் போட்டு குளிக்கிறது வந்து இந்த அனுபவம் வந்து உண்மையிலே வேறு லெவலு. அதுவும் இல்லாமல் இந்த தீபாவளி கண்டிப்பாக என்னால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு தீபாவளியாக இருக்குது. பொறுப்பாக வேலை வைப்பான். ஆமாம், கார்த்தி வேலை தான் வேலையாக இருக்கும். அப்போ எடுங்க. சரி, சிக்கன் மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. தம்பிங்க வந்து சாப்பிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் தம்பி, எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கா? ஏதாவது குறைகள் எதுவும் இருக்கா? சரி, என்ன பண்ணுறீங்க? இந்த தீபாவளி எப்படி இருக்கு உங்களுக்கு? எதிர்பார்க்கவே இல்லை இந்த ப்ரோக்ராமை. சரி, நல்லா இருக்கு. நீங்கள் அதான் நான் தான் வந்து வெளியூர், நீங்கள் இந்த ஊர் தானே. நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கல்ல, நீங்கள் எப்படி? பட் இந்த மாதிரி நிறைய பேர் பசங்களோட இது பண்ணுறதுனா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக.
மீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறீங்க மீன் வந்து பொரிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சீதாராமன், எப்படி இருக்கு சொல்லுங்க. வெரி நைஸ்ண்ணே. எப்படி இருக்கு இது வந்து? ஏதாவது குறைகள்? குறைகள் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தான் சமைச்சிங்க, குறையெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கு உங்களுக்கு. ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கட்லெட் இருக்கு. இது என்னதையா? சிக்கன் சிக்கன் கிரேவி, முட்டை ஃப்ரை இருக்கு. இது மீனோட முட்டையோட மீன் முட்டையோட ஃப்ரையா இது? ஆனா எல்லாமே ஒரே மாதிரி தெரியுது. இந்த சிக்கன், இந்த முட்டை, இது எல்லாமே ஒரே மாதிரி தெரியுது. சரி பரவாயில்ல. இவ்வளோ ஐட்டங்களா? பரவாயில்லையே. சரி தெரியுது பிரதர். சரி, இதுக்குள்ளே மருந்து இருக்கும். இது ரிமூவ் பண்ணிவிட்டு சரி இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த மருந்து எப்படி போடுவீங்க? நீங்கள் போட்டு காமிங்க. கொண்டா இப்படி பண்ணிவிட்டு உள்ளே போட்டு லோடு பண்ணிடுங்க. போடுங்க. இது எப்படி வெளியே போகாதா? வெளியே லைட்டாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஒரு ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணதுனால எல்லாமே வீடியோ எல்லாமே அந்த ஆப்போட வந்து டெலீட் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் நடந்தது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்க முடியல. சரி, இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாங்கள் என்ஜாய் பண்ணதை பார்த்து கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.